தமிழ் செய்திகள். தொடர்ந்தும் மெய்ச்சிருக்க வைத்து வரும் வெற்றி பாடகர் தவறாமல் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்று மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாகின்றார். சரிகமபாவில் இதுவரை நடைபெற்று வரும் சுற்றுக்களில் தவறாமல் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி மக்களுக்கு மத்தியிலும் பிரபல்யம் பெற்ற ஒருவராக சவேசன் கருதப்படுகின்றார். கடந்த சரிகமபா 4 நிகழ்ச்சியில் திவினேஷுக்கு உலகம் பூராக இருக்கின்ற ரசிகர்கள் ஆசீர்வாதம் வழங்கியிருந்தார்கள். தற்பொழுது சரிகமபாவில் திறமையான போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஆரம்பத்தில் 23 போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் சிலர் போட்டியில் இருந்து வாக்கு அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் போட்டியாளர் சவேசன் இலங்கையைச் சேர்ந்தவர், திறமையாக பாடக்கூடியவர், இலங்கையிலும் பிரபல்யமிக்க இசைக்குழுக்களில் பாடி தனது திறமையை நிரூபித்தவர். இவர் இலங்கையில் பிரபல டிவி சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியில் சீசன் 5 2ஆம் இடத்தை பிடித்து மக்களுக்கு அறிமுகமானவர். இந்திய தொலைக்காட்சியில் நடக்கும் சரிகமபா நிகழ்ச்சியில் பங்கு பற்றி தன் சிறப்பான திறமையை நிரூபித்து வருகின்றார். இவர் இதுவரை சரிகமபாவில் நடந்த அனைத்து சுற்றுகளிலும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கின்றார் என்பதுவே மக்களால் நன்கு அறியப்பட்ட விடயமாகும். அவர் பக்தி பாடலாக இருந்தால் என்ன, அதற்கு மேலாக கேப்டன் பாடலாக இருந்தால் என்ன, டவுன்பஸ் பாடலாக இருந்தால் என்ன, சிறப்பாக பாடி அசத்தி வருகின்றார். மக்களின் மனங்களை தொட்டு பேசக்கூடிய பாடல்களை அவர் பாடி வருகின்றார். அதனால் சவேசன் அவர்களுக்கு மக்களுக்கு மத்தியில் வரவேற்பு கிடைத்திருக்கின்றது. ஒவ்வொரு பாடலையும் நுண்ணியமாக பயிற்சி பெற்று பாடி வருவது அவரின் சிறப்பாகும். இவர் ஒவ்வொரு வாரமும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி வருவது நடுவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருப்பதாக நடுவர்களில் முக்கியமாக பார்க்கப்படுகின்ற சீனிவாஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சுற்றும் அவரின் பெருமதிமிக்க திறமையை வெளிக்காட்டுவதாகவும் அவருக்கு வெற்றி மகுடம் கிடைக்குமா என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் கூறப்படுகின்றது. சரிகமபா 5 நிகழ்ச்சியில் வெற்றி பெறுபவருக்கு வெற்றி மகுடம் வழங்கப்படுவதுடன் 60 லட்சம் மதிப்பு கொண்ட வீடு ஒன்றும் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது. யார் இதை தட்டிச் செல்லப் போகின்றார் என்பதுவே ரசிகர்களின் கேள்வியாகும். தொடர்ந்தும் சரிகமபா நிகழ்ச்சி தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.